குருவையும் புகழ்ச்சி குருவத்தரித்த குரல் இந்த அம்மா சொன்னா. இதை சொன்ன சொக்கநாத பெருமாளே சங்கப்பலகையில் வைத்து புற்றாமரை குளத்தில் தூக்கி எறிந்த ஏடுகளை நம் கைக்கு கொண்டு வந்து சேர்த்தாரம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று. அதனாலதான் இன்றளவு நம்மளுக்கு உலக பொதுமறை வேதத்துக்கு 5 பொறுமையாக கிடைத்தது. அனைத்து மொழியினரும் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல். அதுல வக்போலி என்ற இந்த குருவிக்காரர்கள் பேசக்கூடிய அந்த மொழியிலையும் மொழிபெயர்த்தாச்சு. ஏன்னா அது எழுத்து வடிவம் இல்லாத மொழியில கூட அது மொழிபெயர்ச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஆனாலும் அவ்வளவு உயர்ந்த நூலாகப்படுது திருக்குறள் என்ற பொதுமறை. ஆனாலும் நீ சொல்றது அரங்கேற்றம் செய்தது ஔவையாரால் அந்த சங்கை பலகையில் வைத்து. ஆனா அதுக்கு முன்னால நம்ம நாட்டுல ரொம்ப ஒரு வழக்கம் இருக்கு, சொக்கப்பனை எரித்தல்னு. சொக்கப்பனை எரித்தல் கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை அன்று பழையன கழிதலும் புதியன புகுதலும். அது போகி கார்த்திகை கழித்து அங்க தை முதல் நாள் அந்த சொக்கப்பனை எரிப்பதும் இந்த புதியன புகுதலும் பழையன கழிதலுங்கிற வழக்கத்துல அதிகமா ஓலைச்சுவடிகளை போட்டு எரிச்சிருக்கிறாங்க. அப்படி எரிச்ச போது மதுரைக்கு வந்த ஆங்கிலேயர் ஆட்சி ஒருத்தர் வந்து